Happy birthday, Cello. So This is a cake. Yes, homemade cake. வேண்டு நல்லபடியா அந்த ஹார்ட் உடஞ்சிக்கிச்சு கிட்டது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to my dear குட்டா. குட்டா மலையாளத்துல குட்டாங்க, செல்லோன்னு சொல்றதுதான் குட்டா. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா சொன்னா கேவலமாயிடுவேன். கேக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா உண்மையிலே? நிஜமாவே கேக் சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே தேங்க் யூ. உனக்கு ஒரு கேக். ஓ நீதானே குட்டி ஒண்ணுல? ஆமா. நான் வழக்கம் போல டேஸ்ட் பார்க்குறேன்னு எடுத்து சாப்பிட்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்கு. சுகர் மட்டும் லைட்டாக கம்மியாக போட்டோன்னு நினைக்கிறேன். அப்படியா தெரியல, நீ சாப்பிட்டு பாருங்க. ஆமாம், இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ரொம்ப இனிப்பா இல்லாமல் கம்மியாக இருக்கு. பட் டயட் கேக் மாதிரி இருக்குது. சரி அப்படியே அந்த பேக் எடு. எந்த பேக்? இந்த ப்ளூ கலர் பேக் எடு. அது வேறு வழி தெரியல சர்ப்ரைஸ்க்கு. தர செல்லோ உள்ள தர செல்லோ. என்ன பட்டு புடவையா? ஆமா செல்லோ, பட்டு புடவை. இதுவும் உனக்கு தான். என்னடி கவர்லாம் போட்டிருக்கு? ரொம்ப பெருசா இருக்காது, திறந்து பார்த்தீங்கன்னா இதா அப்படின்னு தான் இருக்கும். எப்படி ஒரு வழியா சர்ப்ரைஸ் ஆவியான்னு பார்த்துட்டு இருந்தேன். கம்மியா தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. என்னமா இருக்கும்னு யோசிச்சு இப்பவே யோசி. சட்டை நீ எப்படி ஸ்டுடியோ போனா? சொல்ல மாட்டேன், ஆனா போனேன். சிலிகான் சென்டர் மாலுக்கு தான் போனேன். அப்புறம் தான் இங்க தானடி இன்னைக்கு போனோம். அது எப்படி நான் சொல்ல முடியும்? அப்புறம் தான் என்னடா கூத்தா இருக்கு, தேவையில்லாம பாரு. இது என்னடி வந்து பாரு. ஏது இவளுக்கு இவ்வளவு காசு? எல்லாம் உன் வருமானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேவ். ஆஃபீஸ் ஷூ இல்லை, ஆஃபீஸ் ஷூ இல்லைன்னு புரியல. இன்னைக்கு வந்து அந்த வீடியோ எடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்க. இதே ட்ரெஸ் ஷூ வாங்குறதுக்கு தான் இன்னைக்கு நான் போனேன். இவன் சொல்லியிருந்தானா வாங்கி. அது எப்படிங்க சொல்ல முடியும்? சர்ப்ரைஸா எல்லாமே சொல்லியாச்சு. கேக் பண்றதுலேருந்து நான் செய்யற 30 டிஷ்லேருந்து எல்லாமே சொல்லியாச்சு. இதுவும் தான் ரெண்டு பேரு பழைய செப்பலே போட்டுட்டு இருக்காங்க. என்னால திருத்தவே முடியல. இந்த ஒரு ஃபாரின் செருப்பு வாங்கி தந்ததுக்கு போட்டு பாரு, கரெக்டா இருக்கானு. அங்கங்க குளியா வேற இருக்கு. நல்லா இவ்வளவு பெருசு இருக்குது. நல்லா இருக்குல்ல? போட்டு பாரு. போட்டோன்னு ஒரு அடி வளர்றேன். நல்லா இருக்கு. அந்த ஷூவை போட்டு பாரு. ஷூ எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அடக்க மக்கா போட்டு பாருடி. கோவப்படாதீங்க சார். கரெக்டா தான் இருக்கும். 43 எடுத்தேன். உள்ள போதா? 43 ரெண்டு காலும் சேர்ந்து ஒரே இதுல போகும். 10 தான். ஆமா. லூசா இருக்கா? சாக்ஸ் போட்டா கரெக்டா இருக்கும். இது வந்து சர்ப்ரைஸ். இது வந்து இது இருக்கும். கொஞ்சம் நீ டைட் பண்ணனும்னா டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணனும்னா லூஸ் பண்ணிக்கலாம். இது இருந்துச்சு. என்ன இவ்வளவுலாம் சொல்றது? நான் இன்னைக்கு நான் எள்ளு வேற இவனுக்கு லூஸா இருக்கும்னு சொல்லிட்டானா, ஐயோ நான் வேற எள்ளு தானே எடுத்து வச்சிருக்கேன், லூஸா இருந்துச்சுன்னா எப்படி? அதை வேற இவன் வேற பிங்க் வேற எடுத்து வச்சிருந்தான். இது பிங்க் நல்லா இருக்கும். அப்பவே எனக்கு ஒரு டவுட், பிங்க் வேணாமா நல்லா இல்லையா அப்படின்னா. சரி எள்ளு இவன் போய் இப்போ நேரம் எம்மு தான் எடுக்கிறான். எம்மு போட்டுட்டு சரி எள்ளும் எடுத்துக்கு போட்டு பாருடா அப்படின்னு சொன்னா, எள்ளு வந்து இது இல்லை லூஸாக இருக்கேன்ட்டான். அப்போ என்ன நான் வேற எள்ளு எடுத்து வச்சிருக்கேனே, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்.
இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் வாங்கிட்டு வச்சாச்சு. நைஸ், தேங்க்யூ தேங்க்யூ. சரி, கோவிலில் சந்திக்கலாம். கோயிலுக்கு போய் எப்பவும் போல பூஜையை போட்டுட்டு இன்னொன்று வேற வெயிட்டா ஒன்று வச்சிருக்கா. அது முன்னாடி எப்படி சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு மதியானம் காட்டுறோம். ஓகே, பாய். அங்கிருந்து வந்தது எல்லாத்தையும் விட்டுட்டான். அதனால வந்து பத்திரமா கார்ல கிட்ட வச்சுட்டோம்டா. அதனால இந்த vlog இங்க இருந்து கண்டினியூ ஆகும். ஹாப்பி பர்த்டே தினேஷ். ஸோ திவ்யாவோட ஸ்பெஷல் ப்ரௌனி கம் கேக். அம்மே எப்படி இருக்குன்னு சொல்லு. கடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படி தார்க்கும் போல் இருக்கு. நாங்கெல்லாம் வீடியோ பாக்குறோமே. நான் தான் சொன்னல உங்ககிட்ட ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சது அப்படிங்க. நீ டிடி அட்ராசிட்டிஸ் வந்து டிடி அட்ராசிட்டிஸ் அவர் பண்ற டிஷ்க்கு ஹவ் டு மேக் னு போட்டாலே நல்லா வரும். ஷேர் பண்ணுங்க. மக்களே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. டிடி அட்ராசிட்டிஸ் வேணுமா திவுஸ் கிச்சன் வேணுமான்னு. ரெண்டுமே வேணும். எனக்கு புரியல. ஓ சாங்கலப்ப என்ன சிரிச்சிரோம். அட கொலகார பாவிங்களா. நீ அத டேஸ்டி சுகர் கம்மியா தான் போட்டுருக்கு. நல்லா இருக்கு. அண்ட் பாயாசம் இது என்னடா கீழ பாயாசமா? ரெண்டு குடும்பத்துக்கு ரெண்டு பாயாசமா? அதாவது ஒரு பெரிய டப்பாவா கிடைக்கல, தயிர் டப்பா தான் இருந்துச்சு. அதுல ஸ்டிக்கர் பிரிக்க முடியல எங்களால. எந்தெந்த கூட இது வந்து அம்மாஸ்ல வாங்கின சிக்கன் குழம்பு டப்பான்னு நினைக்கிறேன். மேல இருக்கிறது காசு கொடுத்து வாங்குச்சு. தேங்க்யூ பாய். ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு ஜூனியராங்க அவரு. ஆமா. சோ வெல்கம் டு 30. ஃபைனலி அங்கிள்ஸா. நைட்டே மெசேஜ் அந்த மாதிரி தெரியும். மோதிங்க வாத்திங்க இங்க நிக்க மாட்டேங்கறாங்க. மோதி வந்து என்னடா உங்களுக்கு எது யாருமே இல்ல இவங்க தான். ஆமா. சோ அடுத்து வந்து ஃபைனலா கிளப்ல ஜாயின் ஆக இருக்கிறது மோதி தான். பிளான தப்பான ஆள்கிட்ட பிளான் பண்ணிட்டேன். இவரு போக மாட்டாருன்னு நினைச்சேன்டா. உனக்கு ஃபோன் பண்ணா வெளிய போறேன்னு சொன்னியா இல்லையா? வெளியே போறோம்லாம் சொல்லவே இல்லை. தெரியாது. வெளியே போறோம்லாம் சொல்ல. அவன் என்ன நான் வந்துட்டு அப்பயே சொன்னேன், நான் கார்த்திக் ப்ரோ வீட்டுக்கு வரேன்டா, நீ வா இல்லைன்னா நான் அங்க வரேன் அப்படின்னு. நீ வாடா அப்படின்னாங்க. சரி ஆமா வீட்டுக்கு தானே வரணும். இப்போ உனக்கு தெரியும்ல, அவன் சொல்லியிருக்கான் செஞ்சிருக்கலாம்ல. நீங்க அதுக்கப்புறம் தானே சொன்னீங்க. நான் 10 மணிக்கு சொன்னேன் அவனுக்கு. 10 மணிக்கு அதுக்கு முன்னாடி அவன் ஒரு அசிங்கமான ஆர்கனைசருங்க. தெரியும். மறந்துடுவாங்க எல்லாத்தையும். சரி, அப்போ இந்த எபிசோட் அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்து இப்ப வந்து தினேஷ் எல்லாத்தையும் சாப்பிட கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு வாங்க. அட மலக்குறங்க. திவ்யா என்ன ஸ்பெஷல் நீங்க? அந்த ஸ்பெஷல சொன்னா நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு. அவ செய்யறத கேட்காத. அவனுக்கு 30 ஆவதுல 30 டிஷ். நேத்துல இருந்து நேத்து 12 மணி வரைக்கும் நல்லா கேக் செஞ்சுட்டு நானே வெட்டி ரெண்டி வச்சிட்டு இருக்கேன் 12 மணி வரைக்கும். எஃபர்ட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். கரெக்டா? கரெக்ட் தானே திவ்யா? 30 டிஷ்ஷா? தண்ணி, சுடு தண்ணி, பச்சை தண்ணி, ரைஸ்ல ஒரு 5 எழுதி இருக்கா. எல்லாத்துலயும் 5 ரைஸ்ல 5, கிரேவில 5, ஃப்ரைல முழுகாம இருக்கவங்களுக்கு தான் அந்த 5 வகை வச்சு தருவாங்க. நான் தான் கேட்டேன், என்னைய பார்த்தா அப்படியா இருக்கு? நிறைய செஞ்சாதானே சரியா சாப்பிட முடியாது. சரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். முழுகாம இருந்தா வச்சு அப்படியே. நாங்க ஒரு வாரம் பிளான் பண்ணிடுவோம். ஒரு வாரம் ஃபுல்லா 30 டிஷ் தான். ஓ புரிஞ்சிருச்சு. கரெக்ட் தான். நான் அவள்கிட்ட சொன்னேன், அப்ப 30 எல்லாம் ரொம்ப கஷ்டமா. 6 போட்டு 5 நாள் வருது. கரெக்ட். அது அது இன்னும் முடியல. ஏழை எளியவர்களுக்கு தானம் அந்த மாதிரி ஏதாவது பிளான்ல தான் எங்களை எல்லாரையும் நீங்க ஏங்க வாங்க. ஏழை எளியனா கொஞ்சம் மினுமினு இருக்கு. ஏழை எளியவர்கள் ஒரு 3 செயின், 5 மோதிரம், 2 கம்மல், அதுக்கப்புறம் அவன் இன்னைக்கு எல்லாம் கழிச்சு வச்சுட்டான். ஏன்டா எங்கேஜ் ரைட் ஹேண்ட்ல வயிறு குறைஞ்சிருக்கு மோத்திக்கு. வயிறு இழுத்து வச்சிட்டு இருக்கான். இத முடி வெட்டிருக்கானா அப்படி தெரியுது. ஓகே இல்ல சும்மா. சரி இப்ப என்ன போய் எத்தனாவது டிஷ்ல இருக்க? மறந்துட்டா கவுண்ட். 15 தான். இன்னும் 15னா 9க்குள்ள இல்ல ஹெல்பிங் நீ. அவன் பாரு நீங்க வேலை வாங்குறா. அப்படிலாம் வேலை எல்லாம் நான் வந்து வாங்கலாம். ஃபுல்லா பாத்திரம் மட்டும் தானா? ஏன் குக்குக்குள்ள வராத டிஷ் நான் மட்டும் தான் செய்வேன். அப்பதான் அது என்னோட தான் இருக்குங்கிறான்.
அவன் இவன் ஹெல்ப் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டானா அது என்ன அதுதான் உன்னோட கவுண்ட்ல வராது correct ஆ. இதே மாதிரி எல்லா பெண்களும் இந்த மாதிரி ஹெல்ப்பே இல்லாம நீங்களே எல்லாம் பண்ணி அவர்த கோர்ஸ் வச்சி வேற வேற. சரி ஓகே, ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் டி. சந்தோஷமா இருங்க. நீ இன்னும் பல சரி அது வேணாம், அது பல வேணாம். இனி திவ்யாவோட சந்தோஷமா ஓகே. சீக்கிரமா வந்து ஒரு குட்டி தினேஷியோ குட்டி திவ்யாவே இறக்கிறதுக்காக வாழ்த்துக்கள். அடுத்த பர்த்டே பெரிய ஆல்ரெடி அப்படிதான் இருக்கும். நான் பெரியப்பா மாதிரி இருக்கேனா? உனக்கு நாளையில மோதி சித்தப்பாவா மோத்தி கூட தான் படிச்சு இவர்தான் பரிப்புல செகண்ட் தேர்ட் பிரபா இல்ல ஃபர்ஸ்ட் நான் 30 செப்டம்பர். செப்டம்பரா வளர்ந்து வர செப்டம்பர் 30 இஸ் a special day. ஆமாங்க. அதானா we are all waiting. பயங்கரமான ஸ்பெஷலா இருக்கு. என்னென்ன விதமான ஸ்பெஷலா இருக்குங்கறத நோ தப்பாகுதுண்ணா. ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரியே வந்துருச்சா? எனக்கான ட்ரீட் கரெக்டாக இருக்கா? உனக்கான ட்ரீட் எல்லாம் ஸோ கரெக்டா இருக்கு. இவ கூட சும்மா தான் சொல்கிறான்னு நினச்சேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. எஃபோர்ட்ஸ் மேட்டர்னு சொல்லுவோம்ல, இதுதான் அது ஆக்சுவலாக. எப்படி பண்ணால் என்ன பிளானிங்கு எனக்கு ஒன்றுமே தெரில. ஆனால் கரெக்டாக 30 டிஷ் இருக்குது. எப்படிடி இதெல்லாம்? எனக்கு தெரிஞ்சு நிஜமாவே ஹோட்டல் பிளானிங்ல இறக்கிட்டான்னு நினைக்கிறேன். இது இந்த 30 டிஷ்ஷுமே வந்து அதுல வரப்போகுது மெனுல. அதானே இந்த கான் மட்டும் சைனீஸ் கான் கடைசி நிமிஷத்துல கரெக்டா கிடைக்கல போல பாவம். ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா சொல்லுவியான். ஓகே, எப்படி ரைட்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் போவோமா, ரைட்ல இருந்து லெஃப்ட் போவோமா? ரைட்ல இருந்து லெஃப்ட். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. இது வந்து கார்ன், ஸ்வீட் கார்ன், வெண்ணெய் அதெல்லாம் போட்டது. எனக்கு தினேஷ் பிடிக்கும். அப்புறம் மட்டன் பிரியாணி, அப்புறமா ஆம்லேட், எக் ஆம்லேட். இது வந்து வஞ்சரம் ஃப்ரை. அப்புறமா இது வந்து 65 மாதிரி பண்ணலான்ட்டு. அப்புறமா பார்த்தா கொஞ்சம் வெந்துட்டு தான் நம்ம 65 போடணும். அது என்னது? மட்டனா? மட்டன். ஓகே, மட்டன் கொஞ்சம் கிரேவி மாதிரி. இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, சிக்கன் 65, பன்னீர் ஃப்ரை, பாயில்ட் எக். அப்புறமா இது தயிர் பச்சடி, ஒயிட் ரைஸ், கோகனட் ரைஸ், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ். அப்புறம் மசாலா தோசை, குட்டி தோசை, ஆனியன் தோசை, சப்பாத்தி, பூரி, சிக்கன் கிரேவி, அப்புறமா பன்னீர் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா. அப்புறமா இது வந்து கேக் நைட்டு பண்ணிட்டேன். இது வந்து பனியாரம். அப்புறமா இது ஆனியன் பக்கோடா. அப்புறமா மசால் வடை, அப்பளம், அப்புறமா பாயாசம், அப்புறமா கேரட் ஸ்மூதி, மோர், அப்புறமா லெமன் ஜூஸ். இதெல்லாம் யாவன் எப்படி திங்கிறது? என்னடி இது? கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வயசு எல்லாம் ஒரு வாயா உறிஞ்சு. இந்த உருளைக்கிழங்கு எதுக்குன்னா இது கூட இந்த தயிர் இதுக்கெல்லாம் வச்சு அவன் சாப்பிட்டுருக்கா. சாப்பிடும்போது நல்லா. நீங்க கூட நினைக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இங்க வச்சுட்டு அண்டான்ல நிறைய வச்சிருக்காங்கன்னு. வச்சதே இவ்வளவுதான். இது வந்து ஏன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நான் வந்து நிறையவே செஞ்சிருக்கலாம். நான் தப்புன்னு சொல்லாது. இப்போ இருக்கிறது 2 பேரும் சொல்லும் போதே அவன் சொல்லிட்டான் இவ்வளோ செய்யாது எதுக்கு இப்படி பண்ற எப்படியோ அப்படி புலம்பிட்டு. நான் ஆரம்பிச்சதுல இருந்து நான் வந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு இவ்வளோ, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா எனக்கு வந்து சரி, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் போன வருஷமே பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த இது வரல ஃபுல்லா. 29 தான் அந்த ஃபுல் அந்த செஃப்பான அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணல. 30 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இங்க இருக்கோம், நம்ம செய்யலாம் அப்படின்னு. அதுவும் எனக்கு தெரிஞ்ச டிஷ் தான். இதெல்லாம் சிம்பிள் தான். ஆனா இதை விட நிறையவே செஞ்சிருக்காங்க. எக், அது ப்ரான் ஃப்ரை, அதுக்கப்புறமா என்னென்னமோ இருக்கு, நிறைய இருக்கு, தெரியும் தான். ஆனா அது ரொம்ப அதான் அது வந்து இங்க வேற ஹீட். நான் வந்து அதெல்லாம் எடுத்துட்டு இன்னும் ஸ்கின் ப்ராப்ளம் இல்ல இது ஆகக்கூடாது. சாப்பிடும் தெரிஞ்சதா ஈஸியாவே. எவ்வளவுதான் காசு கொடுத்து என்ன வாங்கலாம், இந்த ஒரு எஃபோர்ட் இருக்கு பத்தியா. தேங்க்யூ. இது நீ சாப்பிடு பாரு. இது சாப்பிட்டுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ தெரியும். ஓகே, பட் ஆனா நல்லா தாங்க இருக்கும். அவ செய்யற எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதான ஒரு உண்மை. ஆக்சுவலாக ஒரு சில விஷயம் கிறுக்குத்தனமாக பண்ணுவாங்களே தவிர ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கில். ஓகே, இப்படியே அஃபிஷியலாக அங்கிள் ஆகிட்டேன் நான். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. பர்த்டே சீரியஸே முடிவடைகிறது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான் டிடி அட்ராசிட்டி. மண்டபத்திரம் guys. Bye. இதுக்கு பேர் தான் காதலா? இதைத்தான் காதல்னு சொல்லுவாங்க.